अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसा वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாமே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, துன்பங்களை கண்டு கலங்காதே. மனித வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை மனிதன் எவ்வாறு அணுகணும்னு இஸ்லாம் மனிதனுக்கு ஏராளமான போதனை செஞ்சிருக்கு. அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்லும் போது, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. அவர்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக பூமியில் உள்ளதை அதற்கு அலங்காரமாக ஆக்கினோன்னு அல்லாஹ் தஆலா தன் திருமலையில சொல்றான். இந்த உலகில் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள பாக்கியங்களும் சிரமங்களும் ஒரு சோதனையாக தான் சொல்லப்படுது. இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் ஏற்படும் பல்வேறு குழப்பங்களுக்கு இதன் மூலம் தீர்வும் கொள்ளப்படுது. கெட்டவங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதையும் சில நல்லவங்க கஷ்டப்படுவதையும் பார்க்கும்போது இறைவன் ஒருத்தர் இருக்கானா என்ற குழப்பம் சிலருக்கு ஏற்படுது. எவ்வித பாவமும் செய்யாதவங்க பிறக்கும் போதே பல்வேறு ஊனங்களோட பிறக்கிறாங்க. ஒரு பாவம் அறியாதவங்களுக்கு ஏன் இந்த நிலை என்ற குழப்பம் சிலருக்கு ஏற்படுது. இஸ்லாம் இந்த குழப்பத்தை தீர்க்கிற வகையில தெளிவான கொள்கையை கொண்டிருக்கு. மனிதன் இந்த உலகில் எப்படி வாழ்றான் என சோதித்து பார்க்கறதுக்காக தான் மனிதனை அல்லாஹ் படைச்சிருக்கான். மனிதன் மரணித்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான். அப்போதுதான் மனிதன் தனது நல்ல செயல்களுக்கான பரிசுகளையும் பெறுவான், கெட்டவன் தனது கெட்ட செயலுக்கான தண்டனையும் பெறுவான். இந்த உலகம் சோதனை கூடமாக உள்ளதால் இங்கு கெட்டவங்க சில நல்வாழ்வு வாழ்றதையும் நல்லவர்கள் சிலர் சிரமப்படுவதையும் கண்டு ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக சோதிப்பதில்லை, பல்வேறு வகையாக சோதிக்கக்கூடியவனாக இருக்கான். 100% ஒருவருக்கு இன்பங்களை வாரி வழங்கி 1% கூட அவருக்கு துன்பம் இல்லாமல் இருந்தால் இப்படி குழப்பம் ஏற்பதில் பொருள் இருக்கும். ஆனால் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் எல்லாவித இன்பங்களையும் வழங்கவே இல்லை. ஒரு துன்பம் கூட இல்லாத ஒரு மனிதனும் உலகில் இல்லை. எந்த பாக்கியம் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அவரை நம்ம உற்று நோக்கும் போது தான் அவருக்கு கொடுக்கப்படாத பல பாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு காணலாம். வறுமை, நோய், உடல் வலிமை, தீர்க்க முடியாத கடன், பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை, பொருளாதாரம், நெருக்கமானவங்களோட மரணம், உடல் ஊனம், நினைவாற்றல் குறைவு, சிந்தனை திறன் குறைவு, இப்படி பல ஆயிரம் குறைகள் மனிதனுக்கு இருக்குது. ஒருவருக்கு இறைவன் வறுமையும் நோயும் கொடுத்துருக்கலாம். ஆனால் செல்வம் ஆரோக்கியமும் உள்ளவருக்கு வேறு ஏதாவது ஒரு குறையை கொடுத்துருக்கலாம். அவர்களுக்கு பொருத்தமில்லாத மனைவியோ மக்களோ இறைவன் கொடுத்துருப்பான். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு சோதனை கண்டிப்பாக வச்சுருப்பான். இன்பங்களை கொடுத்தா அப்போதும் மனிதன் எப்படி நடந்துக்கிறான்றது சோதிப்பதற்காக தான் இறைவனோட நோக்கம். துன்பங்களை கொடுத்தாலும் அதுவும் சோதனை தான். சோதிக்கும் வகையில் நமக்கு அதிகமான கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கும்போது அதை சகித்து கொண்டா நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக மறுமையில் இறைவன் நமக்கு வழங்குவான். நல்லவனாக வாழ்ந்தால் நமக்கு எந்த இழப்பும் இல்லை. மறுமையில் நமக்கு மாபெரும் பரிசு காத்து கொண்டிருக்கிறது என்று நம்பும் போது நல்லவனாக வாழ்வதற்கான உறுதி அதிகரிக்கும். இந்த உலகில் நல்லவனாக வாழும்போது சிரமங்கள் ஏற்பட்டால் நல்லவனாக வாழ்வதற்கான பரிசை இன்னொரு உலகத்தில் நம்ம பெறப்போகிறோம். இந்த உலகத்தில் சொகுசாக வாழ்றதுக்காக மார்க்க வரம்புகளை மீறினா அதுக்கான தண்டனையை நம்ம இன்னொரு உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை நம்ம தடமாறாமல் காப்பாற்றும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, மன் யுரீதில்லாஹ பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குவான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீமை தேய்க்கும் முள் உட்பட அவருக்கு நேரிடும் துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை ஆகிய எதுவாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக அவருடைய பாவங்கள்லேருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லைன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதாவு பின் அபி ரபாஹ் அவங்கள இடத்துல இப்னு அப்பாஸ் சொல்லி அவங்க சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை நான் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருப்பு நிற பெண்மணி தான். இவங்க ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல நான் வலிப்பு நோயால் அடிக்கடி பாதிக்கப்படுறேன், அப்போ என் ஆடு விலகுது, எனவே எனக்காக அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ நினச்சா பொறுமையாக இருக்கலாம், இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ விரும்பினா உனக்கு குணமாகும்படி நான் அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி, நான் பொறுமையாகவே இருந்துடுறேன் என்று சொன்னாங்க. ஆனால் வலிப்பு நோய் வரும்போது யானை விலகுது, அது மட்டும் விலகாமல் இருக்க அல்லாஹ் இடத்துல பிரார்த்திங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த உலகம் சீராக இயங்க வேணும்னா குறைகளையும் நெறிகளையும் பலருக்கும் பகிர்ந்தளிக்கணும். எல்லாருக்கும் 1000 ஏக்கர் நிலம் இருந்துச்சு அப்படின்னா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, நமது நிலத்தை நாமே உழுது பயிரிடவும் மாட்டாங்க. அனைவரும் உணவின்றி மரணிக்கும் நிலை தான் ஏற்படும். இதனால தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறையையும் நிறையையும் வழங்கி இறைவன் அருள் புரிஞ்சிருக்கான். நோயாளியை கொண்டு மருத்துவரோட வாழ்க்கை ஓடுது, மருத்துவரின் மூலம் வியாபாரிகள் வாழ்க்கை ஓடுது, வியாபாரிகள் மூலம் விவசாயம் இன்னும் தயார் செய்கிறவங்களோட வாழ்க்கை ஓடுது. இத்தகைய தொடர் மூலம் தான் இந்த உலகமே இயங்கக்கூடியதாக இருக்குது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக பொறுத்து கொண்டு வாழும் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதஹ்வான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.